கல்விக்கு நம்முடைய மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு பணத்தை செலவு செய்வதில்லை. ஒரு 50-60 ஆண்டு காலமாக நமக்கு சொல்லி இருக்கிற எல்லா கமிஷன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல ஆரம்பிச்சு எல்லோரும் சொல்லி இருப்பது மொத்த வருமானத்தில் 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும். 6% of the GDP should be spent on education என்பதுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை நாம் 3-3.5% தாண்டவே இல்லை. அதுவும் சென்ற 2 ஆண்டு காலமாக குறைந்து கொண்டே போகிறது. 3% 2.9, அதுக்கு இந்த வருஷம் 2.8க்கு வந்து விட்டோம். இதை மாற்றுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அவருக்கு இந்தியா முழுவதும் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதை செய்து இந்த கல்வியை ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் உயர்கல்வி போய் சேருவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கிறார்கள்.